பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட பர்சனல் லேப்டாப் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும், அதை திறந்து பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து நாம ஏகப்பட்ட செய்திகள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அவரோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்காக. அப்படி சுத்தம் பண்ணும்போது அவருடைய முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவரோட பர்சனல் லேப்டாப் ஒண்ணு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில கிடைச்சிருக்கு. அந்த ஒரு லேப்டாப்ப திறந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா கடைசியில ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் இருக்கா? அப்படின்னு. அப்படி திறந்து பார்த்தவங்களுக்கு உள்ளார மிகப்பெரிய ஒரு ஷாக் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளார அவரு அவ்ளோ மெமரீஸான விஷயங்கள உள்ள வச்சிருந்திருக்காரு. அத பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பர்சனல் ஃபோட்டோஸ் ஆரம்ப காலகட்டத்தில அவர் இருந்தது, பாடி பில்டிங் பண்ணது, அதுக்கப்புறம் சினிமா துறைக்குள்ள வந்தது அப்படின்னு அப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபோல்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப ஃபோட்டோஸா ஃபோல்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. குறிப்பா அவங்களோட பொண்ணு கல்யாணம். இந்த 2 விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சிருந்திருக்காரு. அவங்க சின்ன வயசுல இருந்தது, கல்யாணம் பண்ணும்போது நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு வாங்கின அவார்ட்ஸ், அவர் எடுத்துக்கிட்ட ஒரு சில செலிபிரிட்டி ஃபோட்டோஸ் அப்படின்னு, குறிப்பா கமல் சாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஃபோல்டரே போட்டு வச்சிருந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரோபோ சங்கர் சாரோட நினைவு வந்திருக்கு. எல்லா ஃபோட்டோஸையுமே திரும்ப திரும்ப பார்த்துருக்காங்க. ரொம்ப எமோஷனலா கத்தி அழுதுருக்காங்க. குறிப்பா அவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க தான் ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள கன்சோல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லேப்டாப்ல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அகைன் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. ரூப சங்கர் அவர்கள் அந்த லேப்டாப்ல இருந்தாலுமே, தமிழ் சினிமால உள்ள படங்களின் மூலியமா எப்போதுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் அவர்களோட இயக்கத்துல ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு படம் ரொம்பவே விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் முன் வச்சிருக்காங்க. சமீபத்தில ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்த அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜெயிலர் 2 படம் ரொம்பவே நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வரப்போற வருஷம், அதாவது 2026 ஜூன் 12 தான் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. கடந்த வருஷம் எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனுச்சோ, அதே மாரியே இந்த முறையும் சம்மர்ல தான் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. ஜெயிலர் 1லயே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. அதே மாரி ஜெயிலர் 2லயுமே ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பண்ண கூலி படம் மிகப்பெரிய அளவுல போகல. ஜெயிலராவது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்துக் குடுக்குமா? 1000 கோடி கிளப்ல இணையுமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.